அண்மை செய்தி. பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சிறுமியை குற்றவாளி திருமணம் செய்வதால் போக்சோ வழக்கு ரத்தாகாது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், விவரங்கள். வணக்கம். பாலியல் வன்கொடுமை செய்த சிறுமியை திருமணம் செய்து கொண்டதால் போக்சோ வழக்கை ரத்து செய்ய முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. உதகையைச் சேர்ந்த சிறுமி ஒருவர் காணாமல் போனதாக அவரது பெற்றோர் அளித்த புகாரை விசாரித்த காவல்துறை பின்னர் சிறுமியை மீட்டது. புகாரை விசாரித்த போது சிறுமி வேறொரு இளைஞருடன் திருமணம் செய்து கொண்டிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட நபர் மீது போக்சோ சட்டம் மற்றும் கடத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. விசாரணையின் போது சம்பந்தப்பட்ட நபரும் தானும் காதலிப்பதாகவும் தனது பெற்றோருக்கு இது தெரியும் எனவும் வேறொரு நபருடன் திருமணம் செய்து வைக்க முயன்றதால் சம்பந்தப்பட்ட அந்த இளைஞனுடன் தாம் சென்று விட்டதாக சிறுமி கூறினார். இந்த வழக்கை விசாரித்த உதகை மகளிர் நீதிமன்றம் போக்சோ வழக்கிலிருந்து இளைஞரை விடுதலை செய்தது. ஆனால் கடத்தல் வழக்கில் ஓராண்டு சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து குற்றம் சாட்டப்பட்ட நபரும் அதே போன்று காவல்துறை தரப்பிலும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த நீதிபதி வேல்முருகன் சிறுமிக்கு திருமணம் செய்து வைப்பதை தடுக்க வேண்டும் என்ற சம்பந்தப்பட்ட நபர் நினைத்ததால் போலீசாரிடம் அல்லது சமூக நலத்துறையோ புகார் அளித்திருக்கலாம் என தெரிவித்தார். வெளியூரில் தங்கியிருந்த போது சிறுமியுடன் உடல் உறவு இருந்த நிலையில் பின்னர் போக்சோ வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக திருமணம் செய்து கொண்டதாக நீதிபதி தெரிவித்திருக்கிறார். திருமணம் செய்து கொண்டால் வழக்கை ரத்து செய்தால் போக்சோ சட்டம் கொண்டு வரப்பட்ட நோக்கம் தோற்கடிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். மேலும் கடத்தல் வழக்கில் விஜயகுமாருக்கு விதிக்கப்பட்ட ஓராண்டு தண்டனை உறுதி செய்த நீதிபதி போக்சோ வழக்கில் அவருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.